அன்பானவர்களே, உலகத்தில் அநேக கண்டுபிடிப்புகளை பற்றி நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் வேதம் ஒரு கண்டுபிடிப்பை பற்றி சொல்ல பாருங்கள். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை வித்துக்களை பார்க்கலும் விலையேறப்பட்டது. அன்பானவர்களே, குணசாலியான பெண்களை கண்டுபிடிப்பது மிக அரிது என்பதாக வேதம் சொல்லுகிறது. உண்மைதான். எத்தனையோ குணங்கெட்ட பெண்கள் இருக்கிறார்கள். குணசாலியான பெண்களை உருவாகிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, அதுக்கு முத்துக்களை பார்க்கலும் ஏன் முத்தை பற்றி சொல்லப்படுதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கும்போது, கடலின் மிக ஆழத்தில் இருக்கிறது தான் முத்து. அது சிப்பிக்குள் உருவாகிற ஒரு காரியம். அந்த சிப்பிக்குள் ஆயிஸ்டர் என்ற சிப்பிக்குள்ளே அந்த முத்து உருவாகுது. கடல் உள்ள மண் துகள்கள் எல்லாம் போய் அதுக்குள்ளே போய் மூடிக்கிடுது. அந்த சிப்பி தன்னை பாதுகாக்க அது நாகருங்கிற ஒரு திரவத்தை சுரந்து அதை பாதுகாக்க அது ரொம்ப பிரயாசப்படுது. முடிவில் 2-3 வருஷம் கழித்து பல ஒருவேளை துன்பத்தையும் துயரத்தையும் மத்தியிலும் ஒரு அழகிய முத்தாக உருவாகுது. இதே போல் தான் ஒரு குடும்ப வாழ்க்கையும். எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் இருந்தாலும் அந்த சிப்பிக்குள்ளே முத்து இருக்கும்போது தான் அந்த முத்துக்கு பாதுகாப்பு. அதே போல் அந்த சிப்பிக்குள்ளே முத்து இருக்கிறதா அந்த சிப்பிக்கு பெருமை. இதே போல் கணவன் மனைவியும் கணவனுக்குள் மனைவியாக மனைவிக்குள் கணவனாக ஒருமித்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து குணசாலியான தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதை தான் வேதம் சொல்கிறது. அதை கண்டுபிடிப்பவன் யார்? இன்றைக்கு அநேக புத்திசாலியான பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் குணக்கேடாய் நடந்து ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ அநேக பெண்களும் உண்டு. ஒரு பெரிய கார் நிறுவனம் ஒரு பெரிய போட்டி ஒன்று ஆரம்பிச்சிச்சு. என்ன செஞ்சிச்சுன்னா, 25 வருஷத்துக்கு மேலாக நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தின தம்பதியரை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுப்பதாக நிறைய பேரை சந்தித்து பேசினாங்க. அது ஒரு தம்பதியரை பற்றி பேசும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் அமைதியாக இருப்போம், அன்பாக இருக்கிறோம், நாங்கள் ஒருவர் விட்டு கொடுக்குறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் கொடுக்கப்பட்டது. ஒன்று எல்லோரும் கையை தட்டுனாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு தம்பதியர் அங்கே சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. ரொம்ப என்னத்தை ரொம்ப வாழ்ந்து கிழிச்சிட்டோன்ட்டு என்ன கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி மனைவி அங்கே சண்டை போட்டுக்கிட்டே வராங்கன்னு வைங்களேன். அவங்கக்கிட்ட பேட்டி காண எடுக்கப்படுது. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, அம்மா சண்டை போட்டுகிட்டே வரீங்களே, நீங்கள் என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓ சூப்பர் சூப்பர். சரி, எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம். உடனே இன்னும் போய் சிரிப்பு. 35 வருஷம் ஆகியும் சண்டை போட்டுக்கிட்டு தான் வரீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 100க்கு 0 தான் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டாங்க. உடனே நாங்கள் ஒரு மாதிரி சரி பரவாயில்ல நம்மளும் சண்டை போட்டு தானே வந்தோம்னாச்சு. ஆனால் கடைசியில் ரிசல்ட்டு சொல்லும்போது 100க்கு 0 வாங்கின அந்த அந்த தம்பதியருக்கு தான் முதல் பரிசு கொடுக்கப்பட்டது, கார் சாவி கொடுக்கப்பட்டது. அவங்க அப்படியே ஒரு மாதிரி கண்கலங்கி நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை அன்பாக விட்டு கொடுத்து ஒருவேளை ஒருவருக்கு ஒருவர் நல்லா புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழுகிற வாழ்க்கையை விட ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் கணவன் மனைவி இணைந்து இத்தனை ஆண்டு காலம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்ந்ததெல்லாம்